எல்லாருக்கும் வணக்கம் டீச்சர். இப்போது டிஎன்ஐசிஎஸ் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது அப்டேஷன் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ ப்ரீ ஸ்கூல் வர்ற குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 2 to 6 வந்து எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு வந்து ப்ரீ ஸ்கூல் வர்றாங்களோ அந்த எல்லா குழந்தைங்களையும் டிஎன்ஐசிஎஸ் ஆப்பில் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஆதிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்குது. சரிங்களா? இந்த குழந்தைய ஓப்பன் பண்ணும்போது மேலே அந்த நேம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த இடத்துல கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் மையத்திற்கு வருகை புரிகிறதான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் மையத்திற்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் போயிட்டு நீங்கள் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல புதுசாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. சரிங்களா? திறன் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்வையிடல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து அதாவது ஆய்வு நாள்னு சொல்லி இன்றைக்கி டேட் காமிக்குது. இன்றைக்கி டேட் படி இந்த குழந்தையோட ஹைட் என்ன, வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். கரெக்டான ஹைட் வெயிட் வந்து இதில் கொடுங்க. சரிங்களா? இதில் கொடுத்துட்டு அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வரும். இதை கரெக்டாக வந்து கவனமாக படித்து பார்த்து அதில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? குழந்தை விளையாட்டு நேரத்தில் சுறுசுறுப்பாக பங்கேற்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு உள் வெளி விளையாட்டுன்னு சொல்லியிருக்கு. ஆம்னா ஆம்னு கொடுத்துருங்க. பெரிய பந்தை போடுகிறதா. சரிங்களா? இது ஒவ்வொன்றையும் நீங்கள் கரெக்டாக வந்து படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்துங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அடுத்து வந்து உணரும் திறன், புரிதல் திறன், அறிதல் திறன் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் யூஸ்வலாக வந்து அந்த அசஸ்மெண்ட் கார்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. அதே மாதிரி அடுத்த கொஷின் கேட்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. திரும்ப சொல்கிறேங்க டீச்சர், இதை நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இப்போது மொத்தம் வந்து 5 பகுதியாக கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் வந்திருக்கு. இதில் போயிட்டு சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆய்வுன்னு சொல்லிவிட்டு ஆய்வு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணீங்களோ அது வரும். இப்போ காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பதில் சொன்னதை வந்து இதில் போயிட்டு நம்ம வியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் இதில் போயிட்டு திறனறிதல் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணணும். இதில் ஏதாவது டவுட்னால் கால் பண்ணி கேளுங்க. அதுக்கு முன்னாடி 2 to 6 எத்தனை குழந்தைங்க வருதோ அது எல்லா குழந்தைங்களையும் டிஎன்ஐசிஎஸ் ஆப்பில் வந்து பதிவு பண்ணிடுங்க. தேங்க்யூ.